ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே என்னுடைய இனிய சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல எல்லாருமே ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க நான் நினைக்கிறேன். அது போலவே இந்த ஷோல அடுத்த 1 ஹவர்ல உங்க எல்லாரையும் பயங்கரமா சிரிக்க வைக்க போறாங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஷாக் ஆயிடுவீங்க. அதுக்காக நான் காமெடி பண்ண போறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்காகவே ஸ்பெஷலா பயங்கரமா சிரிக்க வைக்கிறதுக்காக 10 காமெடியன்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே மிமிக்ரி, டிமிக்ரி, ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படி இப்படின்னு பயங்கரமா கலக்க போறாங்க. So let's watch them. So let's welcome our first participant, Singapore Deepan. So அதே உங்க பேரு சிங்கப்பூர் தீபன்? அது ஒண்ணுங்க, சிங்கப்பூர் தீபன்றது வந்து இதுக்கு முன்னாடி வந்து சிங்கப்பூர் போகணும்னு ரொம்ப நாளா ஆசை. பார்த்தா கூட அந்த மாதிரி தான் இருப்பேன் பாருங்க, சிங்கப்பூர்லயே கெட்டப்லயே. போகணும்னு ஆசை, போகதான் முடியல. பேராவது வச்சுக்கோமே, அதுக்காக வச்சுதான் இந்த பேரு. சரி, நீங்க எந்த விதமான வெரைட்டி காமெடிஸ் பண்ண போறீங்க? நான் மிமிக்ரி பண்ண போறேன். மிமிக்ரி. ஓகே வியூவர்ஸ், நம்ம சிங்கப்பூர் தீபன் ஒரு வெரைட்டியான மிமிக்ரி பண்ண போறாரு. So let's watch him. இப்ப என்ன கான்செப்ட்னா, அதாவது தமிழ் சினிமாவோட வளர்ச்சியை பத்தி நம்ம நடிகர்கிட்ட சில பேர்கிட்ட வந்து நம்ம சாலவன் பாப்பையா சார் வந்து கேட்டிருந்தாருன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்றதுதான் இது கான்செப்ட். முதலாவதா சாலவன் பாப்பையா ஆரம்பிக்கிறாரு. அன்பு தாய்மார்களே, அருமை குழந்தைகளே, எல்லாருக்கும் வணக்கம் யா. இப்ப நாம தமிழ் சினிமாவோட வளர்ச்சியை பத்தி ஒரு அலச போறோம்லே. சார், அலச போறீங்களா? சர்ப்பு வேணுமா இல்ல ஏரியல் வேணுமா சார்? திருப்பியா, இந்த திருடுற வேலையெல்லாம் இங்க வேண்டாம், அதுக்கு வேற இடம் இருக்கு, அங்க போ. இந்த பேச்செல்லாம் இங்க பேசிக்கிட்டு வராதே, கிளம்பியா. முதல்ல யாரு? வாங்க, சண்முக சுந்தரம் வாங்க. தம்பி வணக்கம். தம்பி தம்பியா? யார் யா இவன்? என்னைய போய் தம்பிங்கிறான். அப்படின்னாக்கா அக்கா. அக்காவா? யார் யா இவன்? ஏயா, அக்கா தம்பிய தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? சரி, தமிழ் சினிமாவோட வளர்ச்சியை பத்தி சொல்லியா? தம்பி, நான் தமிழ் படமே பாக்குறது இல்ல தம்பி. ஐ எம் ஒன்லி இங்கிலீஷ் படம் தான் தம்பி பார்ப்பேன். இங்கிலீஷ் படம் தான் தம்பி பார்ப்பேன். நீ பாக்குற இங்கிலீஷ் படம் என்னன்னு எனக்கு தெரியும்யா. அட, நான் ஜாக்கி சான் படத்தை சொன்னேன் தம்பி. ஜாக்கி சான் படத்தை சொன்னேன் தம்பி. நிறுத்தியா. அங்க பாரு, உனக்காக மைக்கேல் ஜாக்சன் காத்துக்கிட்டு இருக்காரு. சொம்பு எடுத்துக்கிட்டு போ. ஜாக்கி சான் படம் தான் பாப்பாராம்ல, அவருக்கு கரகாட சொல்லி கொடுக்கணுமா? கிளம்பியா. அடுத்தது யாரு? வாங்க, இளைய திலகம் பிரபு, நீங்க சொல்லுங்க தமிழ் சினிமாவோட வளர்ச்சியை பத்தி. எல்லாரும் தமிழ் சினிமாவோட வளர்ச்சி பத்தி கேட்டீங்களே, யாராவது என்னோட வளர்ச்சியை பத்தி கேட்டீங்களா? அது என்னையா உன் வளர்ச்சி? சொல்லு. தியேட்டர்ல 70 ஸ்கிரீன்ல படம் பார்த்தா கூட ஆடியன்ஸுக்கு நான் மட்டும்தான் என் பக்கத்துல யாருமே நிக்க முடியாது. ஏயா குளிக்கவே மாட்டியா? நான் அதை சொல்லல. கங்கா ஒரு நாள் மாவரைக்கிறதுக்காக எங்க வீட்டுல இருந்து உழுத எடுத்துட்டு வந்தா. நான் கிரைண்டர் பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தேன். அங்கிருந்து வந்தவன் என் வாயில உழுத கொட்டிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் என்னையா ஆச்சு? அப்புறம் என்ன, அரைச்சு கொடுத்துட்டு வந்தேன். பாத்துக்கலாம் என்னோட வளர்ச்சிய. பிரமாதம் ஐயா, பிரமாதம். சார் தமிழ் சினிமாவோட வளர்ச்சியை பத்தி கேட்டா அவரோட வளர்ச்சி பத்தி சொல்றாரு. எப்படி உருண்டுகிட்டு வந்தீங்களோ அப்படியே போயிருங்க, நிக்காதீங்க. அடுத்தது யாரு? வாங்க, வயசுல மூத்தவரு சாருகாசன், நீங்க சொல்லுங்க. தமிழ் சினிமாங்கிறது யாரு? அதோட அம்மா யார்? அதோட அப்பா யார்? என்ன குளம்? திருவாரூர் தெப்ப குளம்யா. ஏன் யா கழுத்தறுக்கிற? கேட்டது நீ என்ன ஜோசியக்காரனாயா? நான் கேட்ட கேள்வி என்ன, நீ என்ன பேசுற? தயவு செஞ்சு கிளம்பிரு, என்னைய டென்ஷன் ஆக்கிறாங்க. இப்படிதான் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க. கேள்விய மாத்தி கேட்போம். தமிழ் சினிமாவே ஹாலிவுட் ரேஞ்சு கொண்டு போகணும்னா என்ன பண்ணுவீங்க? வாங்க, எஸ்.ஜே. சூர்யா, நீங்க சொல்லுங்க. சார் என்ன கேட்டீங்க? தமிழ் சினிமாவை ஹாலிவுட் ரேஞ்சு கொண்டு போகணும்னா என்ன பண்ணுவீங்க? சார் அதுக்காக தான் ட்ரை பண்றா, இவங்க என்ன விட மாட்டாங்க. ஆமா கிழிச்ச, நீ ட்ரை பண்ற லட்சணம் தான் எங்களுக்கு தெரியும்ல. 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட உன்னை பத்தி புட்டு வைக்கிறாயா? அப்படி என்னத்தையா பண்ணி தொலைச்ச? ஐயா சொன்னா கேளுங்க, தமிழ் சினிமாவை என்கிட்ட கொடுங்க, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு மாத்திரேன். வாய முடியா. பிஎஃப்னு ஒரு டைட்டில் வச்ச,
நாங்கெல்லாம் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி எங்க எல்லாரும் ஏமாத்துறவன் தானேயா நீ? என் வயிற்றெரிச்சல் உன்னை சும்மா விடாதுல்ல. ஐயோ, தமிழ் சினிமாவை ஹாலிவுட் ரேஞ்சு கொண்டு போக யாருமே இல்லையா? ஏன் இல்ல? ஏன் சார் நான் ஒருத்தர் இருக்கின்றதை மறந்துட்டீங்களா? வாயா, வந்துட்டியா? எங்கடா ஆளை காணுமேன்னு பார்த்தேன், சொல்லு. இங்க பாருங்க சார், இங்க இருந்து ஹாலிவுட்டுக்கு போறோம். அங்க சிறந்த 15 டைரக்டரை கடத்துறோம். அதுல அதிகமா இட்டு கொடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சு அவரை டைரக்டரை போட்டு என்ன ஹீரோவை வச்சு கேப்டன் நாட் 7 ஒரு படம் எடுங்க. அதுக்கப்புறம் அந்த படம் ஆட்டோமேட்டிக்கா நாசமா போயிருமியா? தேவையில்ல, என்ன கொல்லாதீங்க, தயவு செஞ்சு போயிருங்க. அப்போ தமிழ் சினிமாவை ஹாலிவுட் ரேஞ்சு கொண்டு போக என்னதான் வழி? அத நான் சொல்றேன். நீங்க எல்லாம் நடிக்காம இருந்தாலே தமிழ் சினிமா ஆட்டோமேட்டிக்கா போயிருமியா? கொல்லாதீங்க, நான் வரேன். நன்றி மக்களே. இப்ப நம்ம காமெடி ஜோடிஸோட அடுத்த பெர்ஃபார்மர் வெரைட்டி பிரபாகரன். ஹாய். சொல்லுங்க பிரபாகரன், இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? பொதுவாக எல்லாரும் வந்து மிமிக்ரி அப்புறம் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவாங்க. அது இல்லாம நம்ம வாய்ஸ், அதாவது நம்ம நேச்சுரல் வாய்ஸை வச்சு ஒரு ஸ்கிட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே வியூவர்ஸ், நம்ம வெரைட்டி பிரபாகரன் வெரைட்டி காமெடி சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர் சங்கர் சார் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தா இப்படி இருந்திருக்கும், அதான் என்னோட கற்பனை. இது முழுக்க சிரிக்க வைக்க மட்டும்தான், யாரும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. முதல் சீனே சார், ட்ரெயின் வருது சார் 250 km/h. நீங்க வரீங்க சார் ஒரு 350 km/h. அந்த நேரம் பார்த்து ட்ரெயின் ஸ்டாப்பிங் சார். வாங்குறீங்க சார் முதல் சீன்ல மொக்க வாங்கினாலும் பரவாயில்லன்ட்டு மூஞ்ச கழிட்டு வந்து கடைசி கம்பார்ட்மெண்ட்ல உட்காருங்க சார் நீங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பேசஞ்சர் வெளியே எட்டி பார்த்தா காணோம் சார் ஒரு தண்டவாளம். அங்க இருக்கிற மக்கள்லாம் கேப்டனை காப்பாத்துன்னு கத்துறாங்க சார். நீங்க கடைசி கம்பார்ட்மெண்ட்ல இருந்து முன்னாடி கம்பார்ட்மெண்ட்டுக்கும் தாவி வரீங்க சார். ஃபுல்லா கிராபிக்ஸ் சார். முன்னாடி கம்பார்ட்மெண்ட் வந்தோன்னே லெஃப்ட் கால் வச்சு டிரைவர் அடிக்கிறீங்க சார் ஒரு கிக்கு. டிரைவர் எங்கேயோ புலறாரு சார். அப்படியே வரீங்க சார், ஆடியன்ஸை பாக்குறீங்க சார். உங்க கண்ணை ஃபோக்கஸ் பண்றோம் சார், கண்ணு ரெட்டா இருக்கு சார். அப்படியே டிரான்ஸ்ஃபார்மர்ல ஃபோக்கஸ் பண்றோம் சார், டிரான்ஸ்ஃபார்மர் வெடியுது சார். நீங்க எவ்வளவு டென்ஷனா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு நாங்க அப்படியே புரிய வைக்கிறோம் சார். அப்படியே ரிட்டால வரீங்க சார், ட்ரெயின் மட்காட 8 விடுறீங்க சார், தூக்குறீங்க சார். ட்ரெயினை சிங்கிள் வீல்ல டெல்லி இருக்கும் தனியா ஓட்டிக்கிட்டு போறீங்க சார். அடுத்த சீன் சார், 3 தீவிரவாதி ஹெலிகாப்டர்ல எஸ்கேப் ஆகுறாங்க சார். அதனால பார்த்து ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆகல சார். நான் தெரியும் பார்த்தா அது ரக்கையை பூச்சி நீங்க அசால்ட்டா நிக்கிறீங்க சார். அந்த நேரம் பார்த்து மான முக்கியம் சொல்லிட்டு இடுப்புல இருக்க துண்டு எடுத்து அடிக்கிறீங்க சார் ஹெலிகாப்டர்ல. இழுக்கிறீங்க சார். ஹெலிகாப்டர் வரல சார். திருப்பி இழுக்கிறீங்க சார். ஹெலிகாப்டர் மாட்டிக்கிச்சு சார். அப்படியே ரைஸ் திரும்பி பார்த்தா உங்களை நோக்கி ஒரு 1000 பீரிங்க சார். துப்பாக்கி வேலைக்காக தூக்கி போட்டு ஒரு பீரிங்க அடிச்சு உங்க தோல் மேல வைக்கிறீங்க சார். ஆடியன்ஸ் நோக்கி ஒரு 1500 கிலோமீட்டர் வேகத்துல ஓடி வந்து வைக்கிறோம் சார். இங்கிலீஷ்ல உங்களுக்கு ஒரு பஞ்சு. When I got to America, there were 7 guys around me to distance, concentration, verification, English ரா அப்படி சொல்லி முடிக்கிறீங்க சார். அடுத்த சீன் சார், நீங்களும் திருசாவோ டைட்டானிக் கப்பல்ல வந்துகிட்டே இருக்கீங்க சார். அந்த நேரம் பார்த்து உங்க தொப்பை அடிச்சு திருசா தண்ணிக்குள்ள ஊந்துடுறாங்க சார். அந்த நேரம் கப்பல் வேற ஐஸ் பக்கல மோதிடுது சார். அங்க இருக்கிற மக்கள்லாம் கேப்டனை காப்பாத்துன்னு கத்துறாங்க சார். நீங்க மக்களை காப்பாத்தாதா திருசாவை காப்பாத்தாதா மக்களை காப்பாத்தாதா ஒரே கன்ஃபியூஷன் சார். எடுக்கிறீங்க சார் செயினை, மாட்டுறீங்க சார் இடுப்புல, தரன்னு டைட்டானிக் கப்பலை தர வரைக்கும் இழுத்துட்டு வரீங்க சார். அப்பதான் சார் சவுண்டு, மாமா என்னை காப்பாத்துன்னு திருசா கத்துறாங்க சார். தண்ணியில நீந்திட்டு போனா டைம் ஆகும்னு சொல்லிட்டு ஓடுறீங்க சார். தண்ணியில ஒரு 1500 km/h. அந்த நேரம் பார்த்து ஒரு 4 சுறாமீன் சரௌண்டிங் சார். 5 சீன் இங்க இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு 4 சுறாமீன் கூப்பிட்டு மலைக்கு மேல போறீங்க சார். நீங்க சென்ட்ரு, 4 சுறாமீன் 4 காணது சார். கேமரா ரொட்டேட்டிங் சார். ஒரு சுறாமீன் அதுவா வந்து உங்க மேல பட்டு ஒரு 10,000 கிலோமீட்டர் தள்ளி போகுது சார். அது எழுந்து பார்த்தா அது கண்ணுக்கு நீங்க 4 பேரா தெரியுறீங்க சார். அதனால பார்த்து மாமா டூயிட்டு சங்கன்னு திருசா கத்துறாங்க சார். டோப்புல பாடுறேன், அடி சாமி சத்தியமா நான் உன்ன கட்டிக்கிறேன்டி அடி நீங்க யாருங்க சார். உங்க தொப்பு அடிச்சு திருசா திருப்பி தண்ணிக்குள்ள ஊந்துடுறாங்க சார். படம் சூப்பர் டூப்பர் இருக்கு சார். நம்ம வெரைட்டி பிரபாகர் மிமிக்ரியும் இல்லாம ஸ்டாண்ட் அப் காமெடியும் இல்லாம ரொம்ப டிஃபரெண்டா வெரைட்டி காமெடி பண்ணிருக்காரு. ஐ ரியலி என்ஜாய் இட். ஆனா பல 1000 கோடி எடுக்க வேண்டிய படத்தை இப்படி 3 நிமிஷத்துல முடிச்சிட்டாரு.